எவ்வளோ ஸ்லீவ்ஸ் இருந்தாலும் கேதட் ஸ்லீவ் ஒரு அழகு தான்ல. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எப்படி ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணலான்றத ஒரு பேப்பர் வச்சு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 எட்ஜஸை நம்ம ஒரே பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அகெயின் அந்த ஃபேப்ரிக்கை இந்த சைடுக்கு ஃபோல்ட் பண்ணணும். அதே தான் இப்போ நம்ம ஃபேப்ரிக்லேயும் பண்ண போகிறோம். வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போச்சுன்னா ஃபாஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப கிளியராக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக நம்மளோட ஃபேப்ரிக் இப்படி தான் ஃபோல்ட் ஆகியிருக்கணும், லைக் அ ட்ரையாங்கிள் ஷேப். அண்ட் இப்போது நம்மளோட ஸ்லீவ் பார்ட்டை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபோல்டிங்ஸில் ஒரே ஒரு ஃபோல்டிங் மட்டும் சின்னதாக இருக்கும். ஸோ அந்த சின்னதுக்கு கொஞ்சம் மேலே லைன் போட்டுக்கணும். ஸோ தட் நம்ம கட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஃபேப்ரிக் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுனால நம்ம லைன் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன் எடுத்துக்கணும். நம்ம எப்போவுமே போடுற மாதிரி நம்மளோட ஃபுல் லென்த் ஆஃப் தி ஹேண்ட் எடுத்து ஒரு 20 இன்ச்சஸ் கிட்ட நம்ம போட்டுக்கணும். என்னோடது ஆல்ரெடி யூஸ் பண்ண பேட்டர்னில் கொஞ்சம் இன்ச்சஸ் ஷார்ட்டேஜாக இருக்கனால நான் ஃபேப்ரிக்கில் அந்த 5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆஃப்டர் அந்த நம்ம ஃபுல் ஸ்லீவ் பேட்டர்ன் லைக் 20 இன்ச்சஸ் எடுத்ததுக்கப்புறமா இந்த கேதரிங்க்கான திங் நம்ம எடுக்க போகிறோம். அதாவது 7 to 10 இன்ச்சஸ் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபுல் ஸ்லீவ் பேட்டர்ன்லேருந்து 7 to 10 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்லீவ் பேட்டர்னை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்ற தனியாக கட் பண்ணல. நார்மலாக நம்ம பேக் பேட்டர்னுக்கான ஸ்லீவ் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு தனியாக எடுத்து ஸ்லீவ் கட் பண்ணுவோம். கட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இப்படி 2 ஸ்லீவ்ஸ் கிடச்சிரும். இதுக்கு இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம அதே ஃபேப்ரிக்கை அதே பேட்டர்னை திருப்பி வச்சுட்டு ஃப்ரண்ட் மட்டும் கட் பண்ணிட்டேன்னா நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 to 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே சைட்ஸ் ஜாயின் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கை உள்ளே போகாது. அதுக்காக ஒரு 4 இன்ச் வந்து எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணி அகெயின் ஒரு 1/2 இன்ச் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இப்போ எண்ட் பார்ட்டை நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இந்த போர்ஷன் மட்டும் நம்ம 1/2 இன்ச் விட்டோம்ல, அதில் கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். 1/2 இன்ச் அப்புறம் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து அகெயின் ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிட வேண்டியது தான். கேதர் ஸ்லீவ்க்கான லாஸ்ட் பார்ட் வந்துட்டோம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த 4 பட்டன்ஸ் ஸ்னாப் பட்டன்ஸ்னு நம்ம கடையில் கிடைக்கும். இது வாங்கிக்கிட்டேன்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இதை நம்ம பின் பண்ணிடலாம். ஸோ நான் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த 4 பீசஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு பீஸ் ஒரு சைடும் இன்னொரு பீஸ் இன்னொரு சைடும் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அது ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், ஸ்னாப் பட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஆல்சோ எனக்கு இல்லை இன்னும் ஒரு கிளாரிட்டி வேணும் ஒரு வேறு எதனா வீடியோஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாய்.